திமுக இதுவரை தமிழக அரசியலில் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இரண்டாவது முறை ஆட்சியில் தொடர்ச்சியாக நீடித்தது இல்லை. இதற்கு காரணம் ஒன்று மக்கள் விரோத ஆட்சி, மற்றொன்று திமுகவினர் பங்கு பிரிப்பது தொடங்கி உட்கட்சி மோதல். இவை இரண்டுமே நிச்சயம் ஆட்சியில் இருந்து திமுகவை முழுமையாக உடைத்துவிடும். எனவே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நிச்சயம் என வலுவாக குரல் கொடுத்து வருகிறது பாஜக. அதே விஷயத்தை உண்மையாக மாற்றியிருக்கிறது அமைச்சர் முன்னிலையில் நேரடியாக திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெளுத்து வாங்கிய வீடியோ காட்சிகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூனாவேலம்பட்டி, குறுக்குபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அரசு நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்ட நிலையில் அப்போது குறுக்குபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 26 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வின் போது குறுக்குபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் தனக்கு முறையாக அழைப்பு அளிக்கவில்லை என கூறி நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் தனித்து நின்றார். அப்போது அமைச்சர் மதிவேந்தன் பூமி பூஜை நிகழ்விற்கு வருமாறு அழைத்த போது அமைச்சர் மதிவேந்தனிடம் நான் ஏன் வர வேண்டும், நீங்களே நில்லுங்கள் என கூறினார். அப்போது கட்சி நிர்வாகி பாலு மற்றும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது கட்சி நிர்வாகி பாலு தகாத வார்த்தையால் வசைபாடி திட்டிய நிலையில் அமைச்சர் மதிவேந்தன் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். அமைச்சர் கூறியும் தொடர்ந்து இருவரும் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் ஈடுபட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றபோது மற்ற கட்சி நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இறுதியாக அமைச்சர் மதிவேந்தன் இருவரையும் சமாதானப்படுத்தி பூமி பூஜை செய்து அங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறார். அமைச்சர் முன்னிலையிலேயே கட்சி நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தகாத வார்த்தைகளால் பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடையே முகசுளிப்பு ஏற்பட்டது. இந்த ஒரு வீடியோ காட்சிகளே திமுகவினர் எந்த அளவு பலதரப்பாக பிரிந்து போய் உள்ளனர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதால் 2026இல் உட்கட்சி மோதலே திமுகவை முடித்துவிடும் என்பது உறுதியாகி இருக்கிறது. அடுத்து பாக்கலாம். சும்மா இதெல்லாம் எங்கிட்ட வேலை என்ன நடந்தா முட்டாங்க. நீ யாரா பேசுறதுக்கு? யாரா பேசுறதுக்கு? நான் பேசுறோம். நீ பேசு, நீ பேசு. இருமா நீங்க அந்த அளவுக்கு நடத்துறீங்க. நான் டென்ஷன் ஆகிறேன். டென்ஷன் ஆகிறேன். ஆனா நீங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.